ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். நான் எழில் பேசுறேன். "உங்களுக்காக நான்" அப்படிங்கிற தலைப்புல நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். இது வந்து 5வது எபிசோடு. இதுவரைக்கும் 4 எபிசோடு பேசியிருக்கேன். அதுல வந்து என்னோட வாழ்க்கையில பேசிக்கா என்னோட ம் பிறந்ததுலருந்து, என் கூட பிறந்தது, என்னோட ஃபேமிலி, அப்பா, அம்மா இந்த மாரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். கடைசியா எபிசோட்ல வந்து என்னோட சைல்ட்ஹுட் பத்தி நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து அதோட கன்டினியூஷன். அதுல வந்து என்னோட ஸ்கூலிங்ஸ் பத்தி நான் சொல்லியிருப்பேன். அந்த ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ல படிச்சது. அந்த சிஸ்டர்ஸ் கான்வென்ட் வந்து எனக்கு எவ்வளோ பிடிக்கும். அங்க அந்த அந்த அப்பம் சாப்பிடுற ஆசை, தாத்தா கடை, அந்த மிட்டாய் கடையில வாங்கி சாப்பிடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு அதோட கன்டினியூஷனா நான் பேசுறேன். அப்ப ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடண்ட் தான். எல்லா டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். எங்க ஸ்கூல்ல மாஸ்டர்ஸும் இருப்பாங்க. ஜென்ஸ் ஸ்டாஃப வந்து மாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. ம் டீச்சர்ஸ வந்து மிஸ்ஸுன்னு கூப்பிடுவோம். மத்தபடி அங்க இருக்க சிஸ்டர்ஸ் வந்து நமக்கு அங்க வருவாங்கல்ல, சிஸ்டர்ஸா இருப்பாங்க. அதுல பெரிய சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்கலாம் வந்து கெவுன் போட்டிருப்பாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் சிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து சாரி கட்டியிருப்பாங்க. அந்த கான்வென்ட்ல இருக்க சிஸ்டர்ஸ்லாம். எனக்கு அந்த கெவுன்ல இருக்க சிஸ்டர்ஸ்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படிதான் இருப்பாங்க. அப்போ அவங்க சிஸ்டர்ஸ் ஆகட்டும், இருக்க டீச்சர்ஸ்ல எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஃபேவரேட்டான ஸ்டூடெண்ட் தான் நான். என் தம்பி கூட என்னை விட கொஞ்சம் கம்மியா தான் படிப்பான் அப்போ. அதனால என்னைனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாவும் வந்து என்ன நெறைய டேலண்ட்ஸ் வந்து எனக்கு வளர்த்து தான் விட்டாங்க. சின்ன வயசுல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்ஸே ரைட்டிங் காம்படிஷன், இல்ல ஒரு ஸ்பீச் ஆகட்டும், எல்லாத்துலயுமே ரொம்ப தைரியமா என்ன பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பாங்க. எனக்கு ஸ்டேஜ் ஃபியரே அதனால கிடையாது. இப்ப திடீர்னு ஒரு 100 பேர் இருக்காங்க. ஒரு சின்ன டாபிக் குடுத்து ஒரு 10 நிமிஷம் என்ன ப்ரிப்பேர் பண்ணி பேச சொன்னீங்கன்னா, என்னால தைரியமா பேச முடியும். அந்த க்ரவுட வந்து என்னால ஃபேஸ் பண்ண முடியும். அம்மா அந்த மாதிரி தைரியத்த தான் எனக்கு ஊட்டி வளர்த்தாங்க. தமிழ் ஸ்பீச் ஆகட்டும், தமிழ் ஸ்பீச்லாம் அம்மாவே எழுதி குடுப்பாங்க. அம்மா 12th தான் படிச்சிருந்தாலும், ரொம்ப நாலேட்ஜ் அவங்க. அதனால ரொம்ப அந்த கோட்ஸு, நெறைய ஆத்தர் சொன்னது, இதெல்லாம் அவங்க படிச்சதுல இப்பதான் நம்ம போய் கூகுள் அது இதுன்ட்டு நம்ம சாட் ஜிபிடிலலாம் தேடுறோம். அப்பவே வந்து அம்மா வந்து அந்த மாரி நெறைய பாயிண்ட்ஸ்லாம் எழுதி குடுத்து, நல்லா படிக்க வச்சு இது பண்ணுவாங்க. இதுல மட்டும் இல்லாம டான்ஸு, டிராமா எல்லாத்துலயுமே என்ன சேர்த்துருவாங்க. இப்போ ஸ்கூல் ஆனுவல் டேலாம் நடக்கும்ல. இப்போதான் பயங்கர அப்படி கன்டென்ட் அப்படி இப்படின்னு ஆனுவல் டேலாம் இருக்கு. அப்போ நாங்க சின்ன வயசுல இருக்கப்போ வந்துட்டு சும்மா நெறைய டான்ஸ் இருக்கும், டிராமா இருக்கும். கண்டிப்பா ஒரு இங்கிலீஷ் டிராமா இருக்கும், தமிழ் டிராமா இருக்கும். ரொம்ப அப்படி கன்டென்ட் வைஸா அப்படியே ஒரு கோர்வையா ஸ்டோரி மாரிலாம் இருக்காது. பட் எல்லா கிளாஸ்லயும் பசங்க பார்ட்டிசிபேட் பண்ற மாரி இருக்கும். என்ன வந்து இப்போ ஒரு டான்ஸ்ல சேர்த்துருவாங்க. முன்னாடிலாம் ரொம்ப பரதநாட்டியம்லாம் வராது. பட் எங்க ஊர்ல வந்து ஒரு சார் வந்தாரு பரதநாட்டியம் சொல்லி தர்றதுக்காக. அந்த மாரி பரதநாட்டியம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன் அப்போ. அந்த சின்ன சின்ன ஸ்டெப்பு போடுறனால அப்புறம் வெல்கம் டான்ஸ்ல எல்லாம் போடுவாங்களா? ஸோ அப்போ வெல்கம் டான்ஸ்ல இருப்பேன். அப்புறம் நார்மலா ஒரு டான்ஸ்ல இருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு டிராமாலையும் சேர்த்துருவாங்க. இந்த மாரி ஒரு மல்டி பெர்ஃபார்மன்ஸா தான் இருக்கும். நம்ம ஆனுவல் டேல இருந்தாவே நெறைய இதுல அப்புறம் டக்கு டக்குன்னு நம்ம அடுத்து அடுத்து அப்படி நம்ம ரெடியாகி வர்ற மாதிரி இருக்கும். அப்பா வந்து ஆக்சுவலா இது எந்த பெர்ஃபார்மன்ஸுமே வந்து பார்த்ததே கிடையாது. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. அந்த ஸ்கூல்ல வந்து நான் எல்கேஜில இருந்து 10th வரைக்கும் படிச்சிருக்கேன். எந்த ஆனுவல் டேயும் அப்பா வந்து பார்த்ததே கிடையாது. நான் பெர்ஃபார்ம் பண்றதையோ, நாங்க பிரைஸ் வாங்குறதையோ, எதையுமே அப்பா பார்க்க மாட்டாங்க. வந்துருவாங்க அப்பா கடையிலேருந்து வந்து கூட்டமா இருக்கும், லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வரவே மாட்டாங்க. ஆனா அம்மா ஆப்போசிட் எப்படி தெரியுமா? அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா நல்லா குக் பண்ணுவாங்க. எப்பயுமே நெறைய ஸ்நாக்ஸ்லாம் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ்லாம் எங்களுக்காக பண்ணுவாங்க. ஸ்கூல் விட்டு வந்தோனே எங்களுக்கு சாப்பிட குடுக்கணுங்கிறக்காக. இந்த ஆனுவல் டே அப்ப என்ன பண்ணுவாங்க, நெறைய ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சுட்டு, இல்ல கடையில வாங்கிட்டு, கூல் ட்ரிங்க்ஸோ இல்லாட்டி டீ, காஃபி ஏதாவது போட்டுட்டு ஃப்ளாஸ்க்ல கொண்டு வருவாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம உள்ள மேக்கப் ரூம்ல இருப்போம். நம்மள கூப்பிட்டு அம்மா அப்படியே சாப்பிட பசிக்கும் பயங்கரமா. அப்ப சாப்பிடலாம் குடுத்து, டீ குடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஸ்நாக்ஸ் குடுப்பாங்க. இந்த மாரிலாம் இது பண்ணி லாஸ்ட்டா அவங்க எண்டிங் வந்து அப்போலாம் மிட் நைட் ஆயிரும் முடிய. ஒரு 12 மணி ஆயிரும் அங்க டான்ஸ்லாம் முடிஞ்சு போக. ஸோ அந்த டைம் வரைக்கும் அம்மா இருந்து எல்லாம் பார்த்து எங்கள இது பண்ணி தான் கூட்டிட்டு வருவாங்க. அப்பா தான் வந்ததே கிடையாது. அந்த மாரி வந்து ஓவரால் பெர்ஃபார்மர் தான் நான். எல்லா இதுலயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருவோம். எல்லா ஸ்போர்ட்ஸ்லயுமே அதே மாதிரி தான். நான் வந்து வாலிபால் பிளேயர். ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் வரைக்கும் போய் விளையாண்டுருக்கேன், பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். இதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, எங்க வீட்ட பொறுத்தவரைக்கும், அங்க அந்த ஊர்ல வந்து நான் சொன்னேன்ல, ஒரு டவுனு தான். ரொம்ப வில்லேஜ் இல்ல. ஓரளவுக்கு டவுன் தான். ஆனாலும் அப்ப வந்து ரொம்பலாம் அப்படி ம்
ப்ராட் மைண்டடால யாரும் யோசிக்க மாட்டாங்க. இப்பயுமே அப்படிதான் இருக்கு எங்க ஊரு. அம்மா வந்து என்னன்னா எல்லாத்துலயும் என்ன பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுல பார்ட்டிசிபேட் பண்ணவும் வைப்பாங்க. பட் எல்லாத்துலயும் ஒரு லிமிட் இருக்கும். என்னால அந்த லிமிட்டை தாண்டவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வாலிபால் சொன்னேன்ல, அதுல நான் பிளேயர் ஆகி அப்படியே எங்க கோச்லாம் எனக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு மேட்சுக்கு போகணும், பக்கத்துல அடுத்து போகணும் அப்படின்னா அடுத்த லெவலுக்கு என்ன, அடுத்த கட்டத்துக்கே என்ன போக விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஷார்ட்ஸ் போட்டு விளையாடணும். அது அலௌடு கிடையாது எங்கள் வீட்டில். அதெல்லாம் வேண்டாம், பொம்பளை பிள்ளைங்க அப்படிலாம் சின்ன ட்ரௌசர் போட்டுலாம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி விட மாட்டாங்க. அங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருவாங்க. இந்த பரதநாட்டியம் சொன்னேன்ல, அந்த மாஸ்டருமே வந்துட்டு நல்லா ஜதிலாம் நல்லா வருது, உங்கள் பொண்ணுக்கு நல்லா வருது, நல்லா நீ சூப்பராக இப்படி பண்ணினா நம்ம அரங்கேற்றம் பண்ணலாம் அப்படிம்பாங்க. உடனே அதுக்கு ஐயோ வேண்டாம், ஐயோ அடுத்த அந்த எல்லாரும் பார்ப்பாங்க ஏதோ பெரிய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸு, என்னமோ ஆட்டக்காரின்னு நம்ம பிளே சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அது வேணான்னு சொல்லி அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி கராத்தே இது ரொம்ப முக்கியமாக சொல்லணும். அம்மா வந்து எனக்கு தற்காப்பு கலையில கராத்தேலாம் வந்து என்னைய படிக்க வச்சாங்க. அதுவுமே வந்து எங்க ஸ்கூல்ல தான் ஆக்சுவலா ஒரு கராத்தே மாஸ்டர் வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஏர்லி மார்னிங் போகணும். அதுல நானு, என் தம்பி, எங்க அண்ணன் சொல்லியிருந்தேன்ல, அண்ணன், அப்புறம் பக்கத்துல அண்ணன் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க எல்லாருமே நாங்க காலையில அந்த கராத்தே கிளாஸ் போவோம். நான் வந்து ஒரு பிளாக் பெல்ட் வரைக்கும் கத்துக்கிட்டேன். பட் கிரீன் ஃபர்ஸ்ட், எல்லோ, ஆரஞ்சுன்னு நினைக்கிறேன், அந்த லெவலோட தான் நான் மணி பே பண்ணி இது பண்ணோம். அதுக்கப்புறம் மணி பே பண்ணல. அதோட வந்து அடுத்து சும்மா அந்த கட்டா மட்டும் சொல்லி கொடுப்பாங்களா. ஸோ அது கிரீனுக்கு அடுத்து பிளாக் வரைக்குமே நான் பழகி இருந்தேன். அதை நான் என் வாழ்க்கையில யூஸ் பண்ணனான்னு கேட்டா யூஸ் பண்ணல, எந்த சந்தர்ப்பமும் அதுக்கு கிடைக்கல. அதுக்கான சூழ்நிலை வந்தது, ஆனா அப்பயும் நான் யூஸ் பண்ணல. அதை ஏன்னு நான் அப்புறம் சொல்றேன். அந்த இதுலயும் பாத்தீங்கன்னா மார்னிங் போய் நல்லா அதுலயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பேன். அங்கேயுமே எங்க மாஸ்டர் வந்து சொல்லுவாங்க, பாப்பா நல்லா பண்றாங்க, நம்ம அடுத்தடுத்த லெவல் நமக்கு இந்த பெல்ட் டோர்னமெண்ட்லாம் கூட்டிட்டு போறேன்னு சொன்னா உடனே வேணான்றுவாங்க, அங்கேயும் போதும் அப்படின்ட்டுருவாங்க. இது மாதிரி ஏன் ஏன் பயம், இந்த பெண்களை வந்து நம்ம ஏன் ஒரு கட்டத்துக்கு மேல எதையுமே செய்ய விடல அப்படிங்கிறது தெரியல. அப்போ எங்க அம்மாவுக்கு வந்து ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அவங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் என்னை செய்ய வைக்கன்னு நினைச்சாங்க. பட் அவங்களோட பவர் அவ்வளவுதான், அந்த லிமிட்டுக்குள்ளதான் செய்ய வைக்க முடியுங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அப்பாலாம் வந்து அப்பா அந்த சைடு பெரியப்பா எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான். பொம்பளை பிள்ளைனா இப்படிதான் இருக்கணும், இதுதான் செய்யணும், இந்த ட்ரெஸ் தான் போடணும், இப்படிதான் இருக்கணுங்கிற மாதிரி தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்ம கல்ச்சரை வந்து நம்ம காப்பாற்றணும். நமக்கு இந்தியன்ஸ், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், நம்ம தமிழ் பீப்புளுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக காப்பாற்றணும். ஆனால் ஆடை சுதந்திரம்ங்கிறது வந்து அவங்கவுங்கள பொறுத்து தானே. அடுத்தவங்க கண்ணை உறுத்தாம, அசிங்கமா இல்லாம, ரொம்ப ஆபாசமா இல்லாம போடுற எந்த ட்ரெஸ்ஸா இருந்தாலும் நல்ல ட்ரெஸ் தான் அப்படின்னு நினைக்கிறவ நான். அதனால எனக்கு வந்து இந்த கருத்துக்கள் எல்லாமே முரண்பாடாக தான் இருக்கும். கோவமா வரும் அந்த வயசுல, ரொம்ப சின்ன வயசுல எல்லாம் வந்துட்டு நம்மளை எதுவுமே செய்ய விட மாட்டாங்க. அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அம்மா ஸ்ட்ரிக்ட், அடிப்பாங்க. ஒரு மாதிரி இந்த கூண்டுக்குள்ள இருக்க பறவை மாதிரி தான், நம்மளை வந்து அப்படி பறக்கவே விட மாட்டேங்கிறாங்க. ஏதோ நம்ம ஜெயிலில் அடப்பட்டிருக்க மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்து எனக்கு இருந்துச்சு அப்போ அந்த வயசுல. அப்போ புரிஞ்சுக்க தெரியாதுல்ல நமக்கு. இப்போ நான் ஒரு பெண்ணா இந்த உலகத்துல எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கப்ப அவங்க ஏன் அவ்வளோ பாதுகாப்பா ரொம்ப பொத்தி பொத்தி நம்மளை ஏன் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கங்கிறது புரிஞ்சிச்சு. எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அது ஒரு ஸ்டேஜுக்கு மேல வர்றப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனா அப்போ என்னோட கருத்து இதெல்லாம், நம்மளை போட்டு ரொம்ப இது பண்றாங்க, ரொம்ப சப்ரஸ் பண்றாங்க, நமக்கு ஃப்ரீடமே இல்லை, நம்ம நினைச்ச மாதிரி நம்ம எதுவுமே பண்ண முடியல, ஒரு பசங்க கிட்ட பேசக்கூடாதா, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஃப்ரெண்டா பழகக்கூடாதா, பேசக்கூடாதா, இதெல்லாம் ஏன் இப்படி இது பண்றாங்க. ஒரு என் ஃப்ரெண்ட்ஸை கூட ரொம்பலாம் நான் எங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணதே கிடையாது. எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தா எனக்கு பிரதீப், ராஜ் வினோத்னு சொல்லி சின்ன வயசுல, நான் சொன்னேன்ல எல்கேஜிங்கிறனால ரொம்ப சின்ன வயசுலயே அவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. அந்த ராஜ் வினோத்துங்கிற பையன்லாம் இப்போ வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்டு தான். அப்பப்போ ஃபோன் நம்பர் இருக்கு, எப்பயாச்சும் பேசுவோம், ரொம்ப ரேராக தான். பட் அவங்களாம் இருக்காங்க. அந்த பிரதீப்புங்கிறவன் வந்து என்னன்னானே தெரியல, அவன் 10th 8th வரைக்கும் தான் எங்கள் ஸ்கூலில் படித்தான். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே காணாமல் போயிட்டான். அவன்லாம் வந்து அவன் கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவான், நல்ல பையன். அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கிராமத்துல இருந்து வருவாங்க அந்த பையன்லாம். அவன்லாம் வந்து இப்போ என்னான்னு தெரியல, ரொம்ப நல்ல பையன். இதெல்லாம் வந்து என்னோட ஸ்கூல் டேஸ்ல ஒவ்வொரு ஸ்டேஜ்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க எனக்கு. அதே மாதிரி எனக்கு என்னோட ஸ்கூல் டேஸ்ல பசங்க இவங்கங்கிற மாதிரி இதெல்லாம் நான் சொல்றது ஒரு 5th 6th அந்த ஸ்டேஜ்ல. அப்போ சத்யாதேவின்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தா. இவங்கெல்லாம் ரொம்ப அந்த ஏர்லியர் ஸ்டேஜ்ல. தனஜோதின்னு ஒரு ஃப்ரெண்டு, அவ வந்து எனக்கு ரிலேட்டிவும் கூட. இப்போ வரைக்குமே எனக்கு கொஞ்சம் க்ளோஸ் அந்த பொண்ணு. அவங்க ரிலேட்டிவ்ங்கிறனால அப்பப்போ பேசுவோம், அப்பப்போ டச்ல இருப்போம். ரொம்ப யார்கிட்டயுமே கான்ஸ்டன்டா டச்ல இல்லை.
இதில் வந்து என்னோட ஃபஸ்ட்டு என்னோட ஸ்கூல் டேஸில் வந்து அது லவ்வெல்லாம் கிடையாது. என் மேலே ஒரு பையனுக்கு ஒரு க்ரஷ் வந்துச்சு. இந்த நான் சொல்கிறேனே 6th இப்போது நம்ம சொல்கிறோம், அந்த ஸ்டேஜில் எல்லாம் நமக்கு அது என்னன்னே புரியாது. ஒரு பையனுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த பையன் பேர் வந்து ராஜதயாள். நம்ம அப்போல்லாம் வந்து நமக்கு காம்போசிஷன் நோட் இருக்கும்ல, லெட்டர் ரைட்டிங் எழுதுவோம், காம்போசிஷன் கட்டுரை இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க, எழுதுவோம்ல. அப்போல்லாம் வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு லெட்டர் எழுத சொல்லுவாங்கல்ல, லெட்டர் டு யர் டியர் ஃப்ரெண்ட், லெட்டர் டு ஏதாவது முனிசிபாலிட்டி இந்த மாதிரிலாம் எழுத சொல்லுவாங்கல்ல, அஃபிஷியல் லெட்டர் அன்அஃபிஷியல் லெட்டர். அந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதுகிறப்போ ஒரு பையன் எழுதியிருந்தான். ஃபஸ்ட்டு டியர் அப்படின்னு போட்டுட்டு என் நேம் போட்டிருந்தான் அதில். அதை வச்சு தான் அந்த பையனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பசங்கள்லாம் சொன்னாங்க. இது ரொம்ப எனக்கு சின்ன வயசில் எனக்கு ஞாபகம் இருக்க ஒரு விஷயம். என் லைஃப்பில் காதல்லாம் கிடையாது. இது வந்து சும்மா இந்த ஒரு சின்ன வயசில் ஒரு பப்பி லவ் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பையன் என்னை பிடிச்சிருந்து அப்படி எழுதுனானா. இது வந்து மற்றவங்க அப்புறம் சொல்லி தான் எனக்கு தெரியும். இதுதான் என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஒரு இந்த க்ரஷ்ஷாவோ அந்த பேர் ஒரு பப்பிலவோ நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நான் என் வாழ்க்கையில் கேள்விப்பட்ட முதல் சம்பவம். ஆனால் நான் என்னோட டீனேஜில் எனக்கு நல்லா விவரம் தெரிஞ்சு என் லைஃப்பில் வந்து என்னை அப்ரோச் பண்ண ஒரு பர்சன் இருக்காங்க. அதை பற்றி நான் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். இது ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு, அப்புறம் போர் அடிக்கும். ஓகே, நான் பேசின விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஸ்கூலில் உங்களோட சின்ன வயசில் ரொம்ப விவரம் தெரியறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பப்பி லவ் யாராவது உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, சும்மா உங்கள் பேரை கூட சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.